Hello friends, welcome back to our channel. தமிழில் பார்த்த மாதிரி ஜியோ புக் வந்து ஜியோவோட ஏஜிஎம் மீட்டிங் இந்த 2022ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் நமக்கு அப்போ சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிக்காக வந்து நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ப்ரைஸ் நம்ம எதிர்பார்த்து இருந்ததுன்னா ஒரு 10,000க்குள்ளே வந்து வரும். ஸோ 10,000 to 11-12 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்பெக்ஸ் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோதான் அதுக்கு ஒர்த்து. இப்போ ஜியோ புக் வந்து அஃபிஷியலாக ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோன்னா தமிழில் பார்த்த மாதிரி 15,800 கிட்டத்தட்ட. அப்படி பார்க்கும்போது 16,000 16,000 ஜியோ புக்கில் என்னென்ன ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜியோ புக் நீங்களும் வாங்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜியோ புக் லான்ச் ஆனதுக்கப்புறம் வாங்குங்க. ஜியோ புக் ஃபஸ்ட்டு ரூமர்ஸ் வரும்போதே வந்து இது ஒரு நல்ல ஸ்பெக்ஸுக்கு ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக வந்து இது காம்படேட்டிவாக இருக்க போகுதுன்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அப்படியே வந்து ரூமர்ஸ் கொஞ்சம் அதிகமாகி அப்புறம் ஏஜிஎம்மில் வந்து ஜியோ புக் நமக்கு அந்த பிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் ஸ்பெக்ஸ் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அடிப்படையில் இதோட ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது ஒரு 10-11 தான் வந்து வரும். ஏன்னா அதோட தான் ஒர்த்து அந்த ஸ்பெக்ஸ் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் இப்போ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஒர்த்தான்னு பார்த்தா பார்ப்போம். ஸ்பெக்ஸ் நான் 1 by 1 வந்து சொல்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். அண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒர்த்தா இல்லைன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும், நான் ஒர்த்தா இல்லைன்னு சொல்லி நானும் சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் ஜியோவோட அந்த ஜியோ புக் கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்க போகுது. அண்ட் டிஸ்பிளேவோட சைஸ் வந்து பார்க்கும்போது 11.6 inch. இப்போ எல்லாமே வந்து 6.6 inch கொண்ட மொபைலை நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். மொபைல் ஸ்க்ரீனை விட 2 மொபைல் வச்சா இப்போ இருக்கும் அந்த மாதிரி தான் டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேரில் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேப்டாப் டைப் அண்ட் மாடல் Qualcomm Snapdragon வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ப்ளூடூத் அண்ட் வைஃபை கனெக்டிவிட்டி ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் பில்டின் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும்போது வெப் கேமரா உங்களுக்கு 2 MP வந்து சப்போர்ட்டாக இருக்க போகுது. அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கராக வந்து இருக்க போகுது. அண்ட் HDMI போர்ட் வந்து பார்க்கும்போது ஒரு போர்ட் தான் வந்து இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OSனா இது விண்டோஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஜியோவோட ஓன் OS ஜியோ OS. பட் மைக்ரோசாஃப்டோட வந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டு எக்ஸல் அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்குது. வைஃபை எல்லாமே இருக்க போகுது. USB போர்ட்ஸ் வந்து 2 இருக்க போகுது. ரேம் வந்து பார்க்கும்போது 2 GB ரேம். இது உண்மையாகவே மிகப்பெரிய ட்ராபேக். 4 GB ரேமாக தான் அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 2 GB ரொம்பவே கஷ்டம் தான். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து Adreno யூஸ் பண்ணியிருக்காங்க. Octa-core 2 GHz 64 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெமரி வந்து பார்க்கும்போது அப் டு 128 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் எவ்வளோ மெமரி கொடுக்குறாங்கன்னா 32 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்க போகுது. ஆடியோ ஜாக் இருக்க போகுது. SD கார்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வந்து பார்க்கும்போது 5,000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்டின்னு வந்து பார்க்கும்போது 1 இயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே பார்க்கும்போது ஓவராலாக இந்த ஸ்பெக்ஸில் வந்து பார்க்கும்போது 15,800 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு என்னோட ஒப்பீனியனில் ஒர்த் இல்லை. இன்னொரு 3,000 கம்மி பண்ணியிருக்கலாம், ஒரு 12,000 வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய ட்ராபேக்கு இதில் 2 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ண கிடையாது. நீங்கள் பேசிக்காக இருந்தாலும் நீங்கள் விண்டோஸ் சப்போர்ட் பண்ணுற பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, கூகுள் அதெல்லாமே பிரச்சனை கிடையாது. 2 GB ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அதிகமாக யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஹேங் ஆகும் கண்டிப்பாக. பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா இது ஒரு வீடியோ கால், ஒரு ஆஃபீஸ் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர நம்ம அதிகமாக வந்து ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கேம்ஸ் விளையாடுறதோ வந்து இது சாத்தியம் இல்லை. ரேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் அதில் தான். கொடுத்த ப்ரைஸுக்கு ரேமையாவது நீங்கள் ஜாஸ்தியாக வந்து கொடுத்துருக்கலாம். வெப்கேம் அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஸ்க்ரீன் சைஸ்னு வந்து பார்க்கும்போது 11.6 inch தான். ஒரு 12 ஒரு 13 வந்து கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸை வந்து பெருசு பண்ணியிருக்கலாம். ஒரு சின்ன வருத்தம் தான். அண்ட் USB போர்ட்ஸ் 2 ஒன்று கொடுத்துருக்கீங்க, பிரச்சனை கிடையாது. அண்ட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது 15,800 ஜியோ புக் ஓவர் ப்ரைஸ் தான். இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸுக்கு தான் வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பப்ளிக்காக வந்து நம்ம எல்லாருமே வந்து பை பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒர்த்தானு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஸ்பெக்ஸ் இந்த ப்ரைஸ் பார்க்கும்போது ஒர்த் இல்லாத மாதிரி தோணுது. லேப்டாப் கிடச்சா அல்லது லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க யார்கிட்ட கேட்கும்போது தெரியும். ஏன்னா நமக்கு இன்னும் லேப்டாப் வந்து கையில் கிடைக்கல, அதுக்குள்ளே நீ எப்படியா சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. நானே ஒத்துக்கிறேன், லேப்டாப் இல்லாமல் வந்து நம்மளும் சொல்லக்கூடாது. ப்ரைஸ் ஸ்பெக்ஸ் அடிப்படையில் வச்சு மட்டும் தான் வந்து சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் வச்சு நான் வந்து சொல்ல கிடையாது. அது நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. நம்ம பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த 2 GB ரேமில் எந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இது விண்டோஸ் லேப்டாப் கிடையாது, இது ஒரு மொபைலுக்கு கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் லேப்டாப் தான். ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். உள்ள என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து இன்பில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம எதாவது இன்ஸ்டால் பண்ண முடியுமா,
அண்ட் அந்த ஓஎஸ் எப்படி இருக்குது, அந்த யூஐ எப்படி இருக்குது, அந்த ரேமுக்கு வந்து சப்போர்ட் ஆகுதா, வேறு ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணால் லேக் ஆகாமல் இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்டது எல்லாமே இருக்குது. ஸோ ஹார்ட்வேர் செக் பண்ணி பார்க்கணும், கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குது, 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க, பேட்டரி எவ்வளோ நேரம் தாங்குது, அண்ட் இதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியும். என்னோட ஒப்பீனியன் பொறுத்தளவுக்கு ப்ரைஸ் ஸ்பெக்ஸ் அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. லேப்டாப் வரட்டும், லேப்டாப் வந்ததுக்கப்புறம் நமக்கு எங்கேயாவது கிடச்சா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கினாங்கன்னா ஒரு வேளை ஏதாவது ஒரு கடையில் வந்து கேட்டு பார்க்குறேன், நமக்கு வந்து இந்த ரிவ்யூ தருவாங்களா இல்லைன்னு சொல்லி. தந்தாங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்லோட் பண்ணுற வீடியோ. இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.